சும்மா படுத்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எப்படின்னு தெரியல, டக்குன்னு மைண்ட்ல ஒரு ஹிட். லிட்டரலா கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள அந்த செக்ஷுவல் அரோசல் வந்துடுச்சு. ஸோ நம்ம பிரெயின்ல ஹைப்போதலமஸ்னு ஒரு பார்ட் இருக்கு. அதோட வேலை என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு க்ளூ வந்து நம்மளை சுத்தி தேடிட்டே இருக்கும். அதாவது இந்த ஸ்மெல்லு, இல்லை ஏதாவது ஒரு டச்சு, இல்லை ஏதாவது ஒரு பாசிங் தாட், இந்த மாதிரி அது தேடிட்டே இருக்கிறப்ப அதோட ரேடாருக்குள்ள ஏதாவது மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம மைண்டுக்கு டோபமைனை லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நம்ம மைண்ட் என்ன சொல்லும், உற்றத கபிலா போய் புடின்னு நம்மள ஒரு புஷ் கொடுக்கும். ஆப்வியஸா நாம என்ன பண்ணுவோம், இதனாலதான் நமக்கு ஒரு ஏர்ஜ் இருக்கிறப்ப நம்மள யாராவது டச் பண்ற மாதிரி நம்ம நினைச்சாலே நம்ம 80% ஆஃப் த பிரெயினுக்கு அது ரியல் டச்னு ஃபேப்ரிகேட் பண்ணிடும். ஸோ ரியலா எதுவுமே நடக்கலனாலும் at that time we feel so physical. இங்க இம்பார்ட்டன்டான மேட்ரு என்னன்னா, எல்லா ஏர்ஜும் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் செக்ஸ். இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனாலோ இல்ல ஒரு லோன்லியா இருந்தனாலோ என் பிரெயின் வந்து கம்ஃபர்ட் ஜோன் நோக்கி போகும். அதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் வந்து தேடும். அப்ப அந்த கம்ஃபர்ட்டை ஈஸியா அட்டைன் பண்றதுக்கான ஒரு டூல் தான் இந்த செக்ஷுவல் ஏர்ஜ். இஃப் யூ ஹிட், dopamine releases. So this is misattribution of arousal, which means stress, comfort, ஒரு அட்ராக்ஷன் இல்ல ஒரு நெகட்டிவ் தாட், இது எல்லாமே நர்வ்ஸ் மூலியமா தான் நம்மளுக்கு டிராவல் ஆகுது. அதே மாதிரி இந்த ரேண்டம் ஏர்ஜும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நர்வ்ஸ் மூலியமா தான் டிராவல் ஆகுது. ஸோ நம்ம மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இப்போ வந்து ஸ்டேபிளா இல்லை, மேக் சம்திங் டு மேக் மீ ஸ்டேபிள். இப்போ நீங்க அதை வந்து ஸ்டாப் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா it leads to more arousal. This is completely biological event. நேச்சுரா வந்து எல்லா பாடியிலும் நடக்கிறது. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்றதை விட்டுட்டு ஸ்டார்ட் அப்சர்விங். அப்சர்வ் வாட் யுவர் மைண்ட் ஆக்சுவலி வாண்ட் அட் தட் மூமெண்ட். இப்போ ஒரு ரூம்ல வந்து ஃபோன் அடிச்சிட்டு இருக்குன்னு வைங்களேன், 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒன்னு நம்ம அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசணும், இல்ல அந்த காலுக்கு ரியாக்ட் பண்ணாம விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது மிஸ்டு காலா போயிடும். விச் மீன்ஸ் அதுவே அடிச்சுட்டு ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த பாஸ் இருக்குல்ல, தட்ஸ் வேர் யுவர் கண்ட்ரோல் லிவ்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்க ஏர்ஜஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான், எல்லாத்துக்கும் நேச்சர் தான். அதை ஸ்டாப் பண்றேன்னு சொல்லி ஃபைட் பண்றதை விட்டுட்டு அது என்ன வேணும், வாட் இட் ரியலி வாண்ட்ஸ்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, when you understand the things, it gets more curious. ஸோ சில பேருக்கு certain moodsல இந்த urges வந்து ரொம்ப ஹார்டா ஹிட் பண்ணும். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. let's see how we normalize these things. and moreover இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் கண்டென்ட்டுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்